27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகும். மீன் போன்ற வடிவமுடையது. வீர அபிமன்யு அவதரித்தது ரேவதி நட்சத்திரத்தில்தான். ரேவதி நட்சத்திரத்தில் மதுரை மீனாட்சியை தரிசிப்பது சிறந்தது ஆகும். செல்வ வளம் பெருகும். முசிறியில் உள்ள கைலாயநாதர் ஆலயம் சென்று வழிபடலாம். பொது பலன்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களை கவரும் தோற்றமுடையவர்களாகவும் பல மொழிகளில் பேசும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். சிக்கலான சூழ்நிலையிலும் சமயோசித புத்தியால் சமாளித்து விடுவார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். அனுபவ அறிவு அதிகம் பெற்றிருப்பார்கள். உறவினர்களுடன் பழகுவதை விட நண்பர்களுடன் பழகுவதையே அதிகம் விரும்புவார்கள். மனைவியிடம் அதிகம் அன்பு கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். உடன் பிறந்தவர்களை நேசிப்பார்கள். அவர்களுக்காக தியாகம் செய்யும் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். மூட நம்பிக்கைகளை நம்ப மாட்டார்கள். அவற்றை ஒழிக்க வேண்டுமென்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் சாதனை புரிய கடினமாக உழைப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை சுயநலத்துடன் நிற்காமல் பொது நலத்துடன் அமையும்படி இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். பிள்ளைகள் மீது பாசம் இருக்கும். சுதந்திரம் கொடுப்பவராகவும் அதே சமயம் கண்டிக்கவும் தண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். பத்திரிகை துறையில் புத்தகத் துறையில் முத்திரை பதிப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அரங்கநாதன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள். ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் காரைக்குடி திருச்சி. நீலகண்டேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் இலுப்பை மரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் செம்பருத்தி.